ஹலோ வணக்கம். நம்ம இன்னைக்கு 2025ஆம் வருடம் ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ராசி பலன் பார்க்க போகிறோம். நம்ம ராசி பலனை பார்க்க முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் எளிதில் உங்களை வந்து அடையும். வாங்க நம்ம இப்போ ரிஷபராசி ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ரிஷபராசி காலபுருஷ தத்துவத்தோட 2வது ராசி. இந்த ராசிக்கு இந்த வருடம் 3 பயிற்சி நடக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா சனி பயிற்சி, ராகு பயிற்சி மற்றும் குரு பயிற்சி. இந்த 3 பயிற்சிகளை பற்றி நம்ம விரிவாக ரிஷபராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல எந்த ஒரு ராசிக்குமே ராசி பலன் பார்க்கல அதோட ராசி அதிபதியோட நிலைமையை நம்ம கருத்தில் வச்சு தான் பார்க்கணும். இந்த வருடத்தோட பிப்ரவரி மாதம் மற்றும் மார்ச் மாதம் பாதி வர சுக்கிரனானவர் சனி மற்றும் ராகுவோடு சேர்ந்து கொஞ்சம் பலமிழந்த நிலையில் தான் இருப்பார். இருந்தாலும் அது பெரிய பாதிப்புகளை வந்து ரிஷபராசிக்கு ஏற்படுத்தாது. ஏன் அப்படின்னா மற்ற கிரகங்களோட பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு மிகவும் சாதகமாக இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு 18 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி அப்படின்னு சொல்லப்படுற ராகுவானவர் ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். இது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் பொதுவாகவே எப்போதுமே தீமைகள் செய்யாது. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா ராகுவானவர் வந்து 11ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு மாறிடுவார். அதன் பின்பு பார்த்தீங்கன்னா 30 வருடங்களுக்கு ஒரு மட்டுமே நடக்கக்கூடிய பயிற்சியான சனி, அதாவது 11ஆம் இடத்துக்கு வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ரிஷபராசிக்கு நடக்கும். அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த வருடம் மார்ச் மாதத்தில் வந்து சனி பகவான் 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வராரு. இதுவும் ஒரு முக்கியமான பயிற்சின்னே நம்ம சொல்லலாம். அதன் பின்பு பார்த்தீங்கன்னா குரு பகவானானவர் ராசிலேயே இருந்து 1, 5, 9 போன்ற இடங்களை வலுப்படுத்திட்டு இருக்காரு. அதன் பின்பு 2ஆம் இடத்துக்கு தனஸ்தானம் அழைக்கப்படுற 2ஆம் இடத்துக்கு வர்றாரு. இப்படி 3 கிரக பயிற்சியுமே ரிஷபராசிக்கு மிகவும் சாதகமான வகையில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இந்த ஜனவரி பாதியிலேருந்து மார்ச் பாதி வரைக்கும், அதாவது சுக்கிரன் வந்து சனி மற்றும் ராகுவோடு சேரும் காலங்களில் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இருக்குமே தவிர மற்றபடி இந்த 2025 வருடம் முழுவதுமே ரிஷபராசிக்கு நம்ம வந்து 90 மார்க்கே கொடுக்கலன்னு கண்டிப்பாக சொல்லலாம். சரி, வயதிற்கு ஏற்றவாறு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இளைய வயதில் இருக்கவங்களுக்கு, அதாவது ஒரு 22லேருந்து 30க்குள்ளே இருக்கவங்களுக்கு காதலிச்சு கொண்டு இருந்தவங்களுக்கு பெற்றோரோட சம்மதம் கிடைக்கும். சில பேருக்கு காதல் வரும். இந்த 2025 அந்த காதல் வந்து திருமணத்தில் போய் முடியும். ஏன்னா இந்த ரிஷபராசிங்க இதே சுக்கிரனோட ராசி, காதலுக்கு காரணமே சுக்கிரன் தான். இந்த வருடம் முழுவதுமே ரிஷபராசிக்கு வந்து மிகுந்த நன்மை செய்யக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த காதல் பந்தங்கிறது வந்து திருமணத்தில் போய் முடியும். அதன் பின்பு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்கோ அல்லது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கோ, வேலை செய்கிறவங்களுக்கு வந்து வேலையில் இருந்து வந்த தொல்லைகள் ஆகணும். ஏதாவது ஒரு பிடிக்காத இடத்துல வேலை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வேலைகள் கிடைக்கும். அதே மாதிரி தடைவிட்டு வந்த திருமண தடை வந்து விலகி உங்களுக்கு பிடிச்ச மன வாழ்க்கை வந்து கிடைக்கும். அதே மாதிரி புத்திரபாக்கியத்துக்காக இயங்கிட்டு இருந்தவங்களுக்கு குரு பகவான் 1ஆம் இடத்துல இருந்து 5ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால புத்திரபாக்கியம் கிடைக்கும். அதன் பின்பு அவர் 2ஆம் இடத்துக்கு மாறுறாரு. 2ஆம் இடத்துல மாறி 6ஆம் இடத்தை அவர் வந்து தொடர்பு கொள்றதுனால இந்த ரிஷபராசிக்கார ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். இது ஒரு முக்கியமான அமைப்புங்க. ஏன்னா நீங்கள் ரிஷபம்னா அவர் அங்கேருந்து 2ஆம் இடம்னா 2லேருந்து 6ஆம் இடத்தை பார்ப்பார். அதன் பின் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தை பார்ப்பார். அதன் பின் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து வேலையை குறிக்கக்கூடிய அமைப்பு. வேலையில் வந்து எனக்கு ஒரு மேலதிகாரி இடைஞ்சல் பண்ணிகிட்டே இருக்காரு, அல்லது எனக்கு பிடிச்ச வேலையில் நான் இல்லை, வேறு வேலை தேடிட்டு இருக்கேன், அல்லது வேலையே இல்லை எனக்கு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்கவுங்க தசாபுத்திகளுக்கு ஏற்ப மனதிற்கு ஏற்ற வகையில் ஒரு வேலை கிடைக்கும். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி தான். பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அவனுக்கு ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணாமல் இருப்பான், ஏதாச்சும் ஒன்று நடக்காமல் இருந்திருக்கும். அதெல்லாம் தடைகள்லாம் விலகி இப்போ நடக்க ஆரம்பிக்கும். வேலையே இல்லாத இருக்கவங்களுக்கும் மனசு பிடிச்ச மாதிரியான ஒரு வேலைகள் கிடைக்கும். அவங்கவுங்க தசாபுத்திகளுக்கு ஏற்றவரை அந்த அளவு வந்து மாறுபடுமே தவிர, ஆனால் இவங்க எல்லாத்துக்குமே இந்த வருஷம் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றமும் இல்லை. ஏன் வேலை மட்டும்தானே 6ஆம் இடத்தை தானே பார்க்குறாரு, ஏன் 10ஆம் இடத்தையும் தொழிலையும் நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அதே குரு பகவான் 9வது பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பார் ஏப்ரல் மாதத்திற்கு பின்பு. அந்த அமைப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா, தொழிலில் வந்து எனக்கு தொழிலே நடக்கலைங்க, கடந்த ஒரு வருடமாக தொழிலில் வந்து பெரிய வந்து லாபம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஜீவனஸ்தானத்தை வந்து பார்க்கறதுனால தொழிலில் மிகப்பெரிய மேன்மைகள் நடக்கும்.
இதனால் இவனால் தொழில் தொடங்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்க புதிய தொழில் தாராளமாக இந்த வருடம் 2025 வருடம் எதையுமே ரிஸ்க் எடுத்து பண்ணால் உங்களுக்கு வந்து, அதாவது இந்த மார்ச் மாதத்திற்கு பின்பு புதிய தொழில் தொடங்கிங்கன்னா ஒரு மார்ச் மாதத்துக்கு முன்பு தொடங்கினீங்கன்னா கண்டிப்பாக அதை வெற்றிய முடியும். ஏன்னா அனைத்து கிரகங்களுமே ரிஷபராசிக்கு ஒரு நன்மையை ஏற்படுத்த வகையிலேயே இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக தொழில் தொடங்கலாம். ஆனால் உங்களோட தசாபுத்திகளை வந்து ஒரு தடவை பரிசோதனை பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் லக்னத்திலிருந்து 6ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடத்தோட அதிபதியோட தசைகளோ அல்லது 6ஆம் இடத்தில் 8ஆம் இடத்தில் அமைந்த கிரகங்களோட தசைகளோ நடக்கக்கூடாது. அப்படி நடக்காமல் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பெரிய லெவலில் தொழில்கள் செய்யலாம். அப்படியே இருந்தாலுமே குரு பார்வையோ அல்லது பௌர்ணமி சந்திரனோட பார்வையோ அந்த கிரகங்களுக்கு இருந்து இந்த தசை நடந்தால் கண்டிப்பாக நீங்கள் தொழிலை தொடங்கலாம். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். குழந்தை பாக்கியம் தடைப்பட்டவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு. வயதானவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட குழந்தைகளோட வாழ்க்கை நல்லா இல்லை, அவங்க வந்து நினச்ச வேலை கிடைக்கல, வெளிநாடுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி போன்ற அமைப்புகளில் வந்து 5ஆம் இடத்த குருவான தொடர்பு கொள்றதுனால குழந்தைகளால் ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் வந்து நீங்கும். ஒழுங்காக படிக்கலை என் பையன், அல்லது சொன்னதை கேட்க மாட்டேங்கிறான், அல்லது ஒழுங்காக வேலைக்கு போக மாட்டேங்கிறான் அப்படின்னு இருக்கவங்களுக்கு குழந்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து விலகும். அதே மாதிரி வேறு ஏதாவது வழக்கு தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற மார்ச் மாதத்திற்கு பின்பு உங்களுக்கு சாதகமாக முடியும். கோர்ட்டில் வந்து இடத்தோட பிரச்சனை நடந்துட்டுருக்கு, அல்லது வேறு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து கோர்ட்டில் வழக்கு இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாக வருகின்ற மார்ச் மாதத்திற்கு பின்பு வந்து நடக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அப்புறம் வெளிநாடுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அதுவும் வந்து வருகின்ற மார்ச் மாதத்திற்கு பின்பு உங்களுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட தசாபுத்திகளுக்கு ஏற்ப உங்களுக்கான வாய்ப்புகள் கிடச்சி நீங்கள் வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு மற்றும் வெளிநாட்டிலேயே நிரந்தரமாக தங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் நினச்சது எல்லாமே இந்த வருஷம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ரிஷபராசிக்கான ராசி பலனை முடிக்கிறேன். இது மாதிரியான நம்ம அடுத்த ராசிக்கான ராசி பலன் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.